ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி டேஸ்டியான மட்டர் பன்னீர் கிரேவி, அதுவும் தாபா ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இது ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். கடாய் எடுத்துக்கிறேன், பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வரணும். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. இப்போ இது கூட தக்காளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஜீரகம், கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கங்க. இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்போ இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா சேர்க்க வேண்டாம். இதை சேர்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட 150 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணியை இது கூட சேர்த்துக்கிறோம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிப்போம். இப்போ இது கூட கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான மட்டர் பன்னீர் கிரேவி தாவா ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.